السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பு உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது என்னிடம் எதுவும் இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஏதாவது உதவின்னு போய் கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்டயே எதுவும் இல்லை, நான் என்னத்தங்க கொடுக்கறது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியும், நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறான், உதவி செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா தகுதியும் அவரிடத்துல இருக்கிறது. நம்ம ஒரு கஷ்டம்னு போய் கேட்குறோம், நானே கஷ்டப்படுறேன், என்கிட்டயே எதுவும் இல்லை, நான் என்னத்தப்பா கொடுக்கறதுன்னு சொல்லி நம்மளை அனுப்பிடுறாங்களா இல்லையா? ஆனால் எதுவுமே இல்லை, ஆனால் இருப்பதை தியாகம் செய்கிறார்கள் பாருங்க. என்னுடைய பாக்கெட்டில் 100 ரூபாய் தான் இருக்குது, அந்த 100 ரூபாயை வைத்து மதியம் ஏதாவது ஒரு உணவு சாப்பிடலாம்னு ஆசை எனக்கு. அந்த நேரத்தில் ஒரு மிகுந்த ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, மதியம் பசிக்கிற நேரத்தில், நம்ம சாப்பிடலான்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் பசிக்குது, ஏதாவது உதவி செய்யுங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு அந்த 100 ரூபாய் வச்சுருப்போம். கேட்ட உடனே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். சில பேருடைய சிந்தனை, நம்ம நல்லா சாப்பிடணும்னு 100 ரூபாய் வச்சுருந்தோம், நாம் ஆசையை குறைத்து கொண்டு மீடியமாக சாப்பிட்டுட்டு ஒரு 50 ரூபாய்க்கு அவங்களுக்கு உண்டான சாப்பாடை வாங்கி கொடுத்து 50 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்டுக்கலான்ற எண்ணம் வருது பாருங்களேன். அதுதாங்க பெருந்தன்மையான உள்ளம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காதிசியா அப்படிங்கிற ஒரு போர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் நடந்துச்சு. அந்த சமயத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அவங்க காதிசியா அப்படிங்கிற ஒரு போர் நடைபெற வேண்டிய தேவை இருக்கிறது, உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் பிரசங்கம் செய்கிறார்கள். அவங்களால முடிஞ்ச உதவிகளை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்படி கொண்டு வருகிற பொழுது ஒரு பரம ஏழை பெண்மணி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு பையை கொடுக்குறாங்க. பையை திறந்து பார்த்தா அந்த பெண்மணியினுடைய நீண்ட தலைமுடி நிற்குது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அவங்களிடத்தில் அந்த பெண்மணி சொல்வார், ஹலீஃபா அவர்களே, படைத்தளபதி அவர்களே, என்னிடத்திலே கொடுப்பதற்கு மனம் இருக்கிறது, ஆனால் பணம் இல்லை, பொருட்கள் இல்லை, என்னுடைய தலைமுடியை நான் அறுத்து கொண்டு வந்து உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன், இந்த தலைமுடியால் எந்த பயனும் இல்லை, இந்த தலைமுடியை வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்லை, ஆனால் அந்த தலைமுடியை நீங்கள் குதிரையினுடைய சேணத்திற்காக வேண்டியோ குதிரையை கட்டி வைப்பதற்காக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், ஏதோ ஒரு வகையில் என்னுடைய தலைமுடி அது உதவக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சஅத் ரதியல்லாஹு அவரிடத்துல அந்த தலைமுடியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆச்சரியப்பட்டு போன சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு, நம்ம ஒரு தேவைக்காக வேண்டி உதவின்னு கேட்டிருக்கிறோம், தன்னிடத்துல எதுவுமே இல்லை, கொடுப்பதற்கு உண்டான வழி எதுவுமே இல்லை, ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய பங்களிப்பும் இருக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த பெண் கொண்டு வந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்க பாருங்களேன். அதுதானங்க தியாகம். என்னிடம் எதுவுமே இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை கொடுக்கிறார்கள் பாருங்க. அந்த உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். என்னிடம் எதுவுமே இல்லை, அந்த சமயத்திலும் உதவி செய்யக்கூடிய எண்ணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு இறைவன் மறைமுகமாக பல உதவிகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு நடந்து முடிந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சஅத் ரதியல்லாஹு அவங்க ஆச்சரியப்ப, இந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையில் ஒரு சின்ன பையன் என்ன செய்கிறாரு, சஅத் ரதியல்லாஹு இடத்துல பார்க்க வர்றார். வந்து சஅத் ரதியல்லாஹு இடத்துல நானும் போருக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறார். சின்ன பசங்கள்லாம் போருக்கு வரக்கூடாது தம்பி,
நீங்கள் வீட்டில் போய் இருங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, என்னை போருக்காக வேண்டி வர வேண்டாம் சொல்வதற்கு நீங்கள் யார்? முடியாதுன்னு சொல்லி அவங்க தடுத்துடுறாங்க. அப்போது மறுநாள் காலையில் அந்த குழந்தை வந்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? என்னுடைய கனவுல மாளிகைகளை சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதை போன்ற ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சாதர் ரதியல்லாஹு தான் சொல்கிறாங்க. அப்போ சாதர் ரதியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, இந்த போரில் நீ கலந்து கொள்ள ஆசைப்படுகிறார் பாரு, இந்த போரிலே கலந்து கொள்ள ஆசைப்படுகிறாயே, இந்த போரில் நீ கலந்து கொண்டாய் என்று சொன்னால் இந்த போரில் நீ கொலை செய்யப்படுவாய் என்பது உறுதியாகிவிட்டது. இந்த போரில் நீ கொலை செய்யப்பட்ட பின்பு இறைவன் உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகள் இருக்குது பார், அதைத்தான் இறைவன் உனக்கு கனவுல காண்பிச்சு கொடுத்துருக்கிறான். ஆகினால் நீ போருக்கு வரலான்னு சொல்லி போருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த குழந்தை போரில் கலந்து கொள்கிறார், ஷஹீதாகி விடுகிறார், கொலை செய்யப்படுகிறார். இது ஒரு வரலாறு. இப்போ சாதர் ரதியல்லாஹு அவங்க அடுத்து கேட்குறாங்க, இந்த சின்ன பையன் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த அளவுக்கு துடிப்பாக இருக்கிறாரு இந்த பையன் யாருன்னு கேட்கும் பொழுது, காலையில் வந்து ஒரு பெண்மணி தன்னுடைய முடியை அறுத்து கொடுத்தார் அல்லவா, என்னுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று ஒரு ஏழை பெண்மணி வந்து கொடுத்தாரு பாருங்களேன், அவங்க புள்ளதாங்க இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாயும் பிள்ளையும் தன்னிடம் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட தன்னால் முடிந்த பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது பாருங்களேன். அந்த எண்ணத்திற்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால என்னிடத்துல எதுவுமே இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க, அப்படி இல்லாமல் போயிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இருப்பதை கொண்டு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் அதில் உங்களுக்கு பல மடங்கு உருவாக்கி தருவான். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.